டியூப் தமிழ் வணக்கம். இன்றைய மத்திய கிழக்கில் ஈரானுடைய நிலைப்பாடு தொடர்பாக ஐரோப்பிய அறிஞர்கள் அல்ல, மத்திய கிழக்கினுடைய அரசியல் விவகார நிபுணர்கள் கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன. முதலாவது, அரபு எமிரேட்ஸில் இருந்து அரசியல் நிபுணர் டாக்டர் அப்துல் காலிக் அப்துல்லா கூறுகின்ற பொழுது, ஈரான் முன்னெடுத்திருக்கின்ற இந்த பேச்சுவார்த்தையானது மத்திய கிழக்கில் இருக்கின்ற சவுதி உள்ளிட்ட மற்றைய அதிகார மையங்களுக்கு கவலையை ஏற்படுத்தி இருப்பதாக கூறுகின்றார். ஏன் கவலையை ஏற்படுத்தி இருக்கின்றது? முதலாவது, ஈரானினுடைய வெற்றி மனோநிலை அவர்களை மட்டமாக மதிக்கின்ற ஒரு எண்ண பாங்கை ஏற்படுத்தி இருக்கின்றது. இரண்டாவதாக, ஈரானியர்கள் தாமே வளைகுடா முழுவதற்குமான பிராந்தியத்தின் அதிகார சக்தி என்று தங்களளவில் நினைக்க தொடங்கிவிட்டார்கள். ஏனென்றால் அமெரிக்காவுடனான போரில் அவர்கள் பெற்றிருக்கின்ற வெற்றி, வளைகுடாவில் மற்ற எவரும் அந்த வெற்றியை பெறவில்லை. ஆகவே வளைகுடா முழுவதற்கும் தாங்களே அதிகார சக்தி என்று எண்ண தலைப்பட்டு விட்டார்கள். மூன்றாவதாக, 38 நாட்கள் போருக்கு பின்னும் தங்களை அமெரிக்காவினால் அசைக்க முடியவில்லை என்றால் தாங்கள் யார் என்ற கேள்விக்கு வளைகுடாவினுடைய உண்மையான ஆட்சியாளர்கள் தாம்தான் என்றும் அவர்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள். இது மற்ற நாடுகளை மனம் நோக செய்திருக்கின்றது. நான்காவதாக, இந்த மோதலினால் அமெரிக்கா தன்னுடைய சக்தியை இழந்து போயிருக்கின்றது. இதை பயன்படுத்தி ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகள் லாபமடைந்து விட்டன. இது அமெரிக்காவிற்கு தோல்வியாக அமைந்து விட்டது. ஐந்தாவதாக, ஈரானுக்கு ஆயுதங்களை விற்று எரிபொருட்களை வாங்கி சீனாவும் ரஷ்யாவும் இந்த போர் நடைபெறுகின்ற காலத்தில் மிகப்பெரிய லாபம் பார்த்து விட்டார்கள். ஆறாவதாக, டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக ஈரானுடன் ஓர் ஒப்பந்தத்திற்கு வந்து விடுவார் என்கின்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கின்றது. அப்படி ஒரு ஒப்பந்தம் வருமாக இருந்தால் ஈரான் முதன்மை அடைய தொடங்கிவிடும். ஏழாவதாக, அமெரிக்காவினுடைய இந்த செயலினால் இப்பொழுது ஐரோப்பிய நாடுகளும் நேட்டோ நாடுகளும் பெரும் பலவீனம் அடைந்திருக்கின்றன என்பதை மறந்துவிடக் கூடாது. அவர்களை எதிரிகள் பலவீனமடைய செய்யவில்லை. அமெரிக்கா தன்னை அறியாமலே செய்த செயல் மூலமாக அவர்கள் பலவீனமடைந்த நிலையில் இருக்கின்றார்கள். எட்டாவதாக, ஈரானுடன் ஓர் ஒப்பந்தம் வருமாக இருந்தால் ஈரானுடைய மேலாதிக்கத்தை அமெரிக்கா ஏற்று வழிமொழிந்தது போன்ற ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். இதுவரை அமெரிக்காவினுடைய ஆதரவுடன் இருந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்கா எங்கே தங்களை கைவிட்டு விட்டதோ என்று கலங்க நேரிடும். இன்று ஐரோப்பாவும் நேட்டோ நாடுகளும் அமெரிக்காவினுடைய செயலால் கலங்குவதை விட மிக மோசமான ஒரு கலக்க நிலை அவர்களுக்கு ஏற்படும். ஒன்பதாவதாக, இப்படி ஒரு தவறை அமெரிக்கா விடுமாக இருந்தால் இதற்கான விலையை அமெரிக்காவும் மேற்கு நாடுகளும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவில் கொடுக்க வேண்டி வரும் என்று கூறுகின்றார். அதற்கு காரணம், இந்த இடத்தை சீனாவும் ரஷ்யாவும் பிடித்துவிடும். அதன் பின் இவர்களினால் வர முடியாது, காலம் மாறிவிடும். இதை தொடர்ந்து இரண்டாவதாக, அபுதாபியில் இருந்து பெண் பேராசிரியர் எப்டேசம் அல் கெப்டி கூறுகின்ற பொழுது, இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற இஸ்லாமாபாத் பேச்சுகள் ஒரு புதிய கோணத்தை மத்திய கிழக்கிற்கு தருகின்றன. இது ஒரு புதிய பாதையாக இருக்கின்றது. முதலாவதாக, தீவிரமான ஆக்ரோஷமான தன்னம்பிக்கை மிக்க ஒரு புதிய ஈரான் உருவாவதற்கான காலத்தின் கதவு திறந்திருக்கின்றது. இதை மறுக்க முடியாது என்கின்றார். 5 நிமிடங்களில் அபுதாபிக்கு ஈரானுடைய ஏவுகணை வந்துவிடும். அப்படி அருகில் நிற்கின்றார்கள் அவர்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது. இரண்டாவதாக, ஒரு பெரும் வல்லரசை எதிர்த்து தாங்கள் வெற்றி பெற்று விட்டதாக அவர்கள் கருதுகின்றார்கள். இந்த கருத்து ஆபத்தின் அறிகுறியாக இருப்பதாக அவர் தெரிவிக்கின்றார். மூன்றாவதாக, ஈரானியர்கள் தங்களை வளைகுடா பிராந்திய ஆட்சியாளராகவும் இந்த போரின் வெற்றியாளராகவும் கருதுகின்றார்கள். அவர்கள் தங்களை வெற்றியாளர்களாக கருதுவது சரிதான் என்று குறிப்பிடுகின்றார். இல்லாவிட்டால் அவர்கள் தங்களை தோல்வியாளர்கள் என்றா கருதுவது என்ற கேள்வியையும் எழுப்புகின்றார். அடுத்தபடியாக, டொனால்ட் ட்ரம்ப் இதை தன்னுடைய வெற்றி என்று பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். ஆனால் அவருடைய நட்பு நாடுகளாகிய மத்திய கிழக்கு நாடுகள் இப்பொழுது இருக்கின்ற நிலை வெற்றி நிலையா? உண்மையில் டொனால்ட் ட்ரம்ப் தன்னை நம்பிய சவுதி அரேபியா, எமிரேட்ஸ் போன்ற மத்திய கிழக்கு நாடுகள் வெற்றி களிப்பில் இருப்பதற்கான சூழ்நிலை ஒன்றை உருவாக்கி இருந்தால் அவர் வெற்றி என்று பிரகடனம் செய்யலாம். ஆனால் இஸ்ரேல் தொடக்கம் மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் வெற்றியை இழந்தது போன்ற மனோநிலையில் இருக்கின்றன.
ஆகவே இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் தானே வெற்றி என்றால் யார் அதை நம்புவார்கள்? டொனால்ட் ட்ரம்பும் நம்புவாரோ தெரியவில்லை என்பது அவருடைய கருத்து. ஒரு வல்லரசை எதிர்க்கலாம், மீண்டெழலாம் என்பதை ஈரான் மத்திய கிழக்கிற்கு காட்டியிருக்கின்றது. இனி உலக நாடுகள் எல்லாம் இது போன்ற எண்ணத்தை வளர்ப்பதற்கு இந்த சம்பவம் துணையாக அமைந்திருக்கின்றது என்கின்றார். அடுத்து அரபு எமிரேட்ஸ் பாலிசி சென்டரினுடைய தலைவர் எப்டேசம் அல் கெட்டி ஆழமான சில கருத்துக்களை அவர் முன்வைத்திருக்கின்றார். இந்த போரை ஜிம்மி கார்ட்டர் காலத்தில் இருந்து டொனால்ட் ட்ரம்ப் காலம் வரையாக பார்த்தல் வேண்டும். ஜிம்மி கார்ட்டர் ஈரானில் இஸ்லாமிய குடியரசு புரட்சி ஏற்பட்ட பொழுது அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்தவர். அவர் ஒரு கருத்தை முன்வைத்தார். மத்திய கிழக்கில் வேறு வல்லரசுகள் ஊடுருவமாக இருந்தால் அமெரிக்கா தன்னுடைய இராணுவத்தை கொண்டு அதை தடுக்கும் என்று கூறியிருந்தார். காரணம், அமெரிக்காவினுடைய ஆதரவாளராக இருந்த ஈரானிய ஷா பதவியில் இருந்து விரட்டப்பட்டதன் பின்னர் அமெரிக்க தூதராலயத்திற்கு உள்ளே ஈரானினுடைய புரட்சியாளர்கள் நுழைந்து அவர்களை பணைய கைதிகளாக வைக்க, அதை மீட்க ஹெலிகாப்டர்களை அனுப்பி அங்கு சென்ற அமெரிக்க படைகள் மரணமடைய தோல்வியடைந்த நிலையில் இருந்த கார்ட்டர் அடுத்த தடவை தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் இந்த தோல்வியினால் தோற்றுப்போன கதை இருக்கின்றது. இருப்பினும் கார்ட்டர் அந்த விடயத்தை உறுதியாக சொன்னார். ஆனால் இன்று டொனால்ட் ட்ரம்பினுடைய செயல் என்ன? அவருடைய தற்போதைய செயல் காரணமாக சீனாவும் ரஷ்யாவும் மிக இலகுவாக உள்ளே வருவதற்குரிய பிரம்மாண்டமான கதவொன்றை டொனால்ட் ட்ரம்ப் திறந்து விட்டு விட்டார். இது அமெரிக்காவினுடைய ராஜதந்திர தவறு என்று கூறுகின்றார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய நட்பு நாடுகளாகிய வளைகுடா நாடுகளை சரியாக பாதுகாத்து அவர்களுக்கு தோள் கொடுக்க தவறிய காரணத்தினால் இனி டொனால்ட் ட்ரம்பை நம்பி பயனில்லை என்று அவர்கள் நிற்கதிக்கு உள்ளாகி வேறு வழியற்று ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளின் பக்கமாக திசை மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஈரான் மத்திய கிழக்கு நாடுகளை மனம் போல தாக்கி பெரும் அழிவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. எரிபொருள் கட்டமைப்புகள், எரிவாயு கட்டமைப்புகள், விமான நிலையங்கள் என்று மனம் போனபடி தாக்கி தள்ளி இருக்கின்றது. இதை தடுக்க முடியவில்லை. இயன்றளவு தடுத்தாலும் சேதங்களை தடுக்க முடியவில்லை. மத்திய கிழக்கு நாடுகள் ஈரானுடன் ஒரு போரையும் ஆரம்பிக்கவில்லை. எனவே அமெரிக்காவினுடைய ஆதரவும் இல்லாமல் திருப்பி தாக்கவும் முடியாமல் ஈரானிடம் அடி வாங்கிய நிலையில் நிற்கின்ற இந்த நாடுகளை தாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று ஈரான் சொல்லுகின்ற பொழுது அது வெற்றி அல்ல, தோல்வி என்று இந்த நாடுகள் சொல்வதற்கு என்ன முகாந்திரம் இருக்கின்றது? அமெரிக்க அதிபர் வெற்றி என்று கூறுகின்றாரே, டொனால்ட் ட்ரம்ப் வெற்றியாளர், ஆனால் நாம் எப்படி தோல்வியாளர்களாக முடியும் என்று அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் இல்லாமல் இருக்கின்றது. மேலும் ஈரான் அடிபட்ட புலியின் மனோநிலையில் இருக்கின்றது. அந்த நாடு உண்மையில் பெரும் அழிவை சந்தித்திருக்கின்றது. ஆனால் எல்லாவற்றையும் அழித்ததாக கூறும் டொனால்ட் ட்ரம்பினால் ஈரானுடைய தாக்குதல் சக்தியை மட்டும் அழிக்க முடியாமல் போய்விட்டது. அவர்கள் அமெரிக்காவை தாக்குவதற்கு தயாராகத்தான் இருக்கின்றார்கள். எனவே அமெரிக்காவை தாக்குவதற்கு தயாராக அவர்களும் அமெரிக்காவிடமிருந்து விட்டு விலகி செல்வதற்கு மத்திய கிழக்கில் இருக்கின்ற அமெரிக்க நண்பர்களும் தயாராக இருக்க, இஸ்ரேலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்க, இந்த போரில் அமெரிக்கா வெற்றியை எப்படி கொண்டாடுவது என்கின்ற கேள்வியை இந்த நிபுணர்களுடைய கருத்துக்கள் கேட்பதாக இருக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வருகின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.